Hello everyone, welcome to Crave Study Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் மேக்ஸ் கொஷின் பேப்பர் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட் நமக்கு 1 வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஃபில்லப்ஸ், சூஸ் த பெஸ்ட், மேக்ஸ், ஓகேவா, மேட்ச் இந்த மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் இதுக்கு புக் பேக்கை நீங்கள் தரவு பண்ணிக்கணும். ஏன்னா புக் பேக்லேருந்து கொஷின்ஸ் வரவே ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே இருக்க இந்த கொஷின் பேப்பரை இல்லை 1 வேர்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. நியூவாக ஏதாச்சும் கொஷின் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மார்க் பண்ணி தரவு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நம்ம இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்க்கு வந்திருக்கோம். 5th ரோமனில் என்ன கேட்குறாங்கன்னா 2 மார்க்ஸ் நமக்கு கேட்பாங்க. 2 மார்க்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். வித்தவுட் சாய்ஸ். இங்கே பாருங்கள், கொஷின் நம்பர் 21 to கொஷின் நம்பர் 33 வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவே. இதில் இதே மாடலில் உங்கள் புக்கில் இருந்துச்சுன்னா அந்த கொஷின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், போட்டு பார்க்கணும். அப்போ தான் இதே மாதிரி இருக்க கொஷின் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸும் கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமில் வரும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வேறு என்ன வீடியோ வேணாலும் கேளுங்க. அதுக்கடுத்து பார்க்கலாம் 6th பார்ட். இங்கே நமக்கு 3 மார்க்ஸ் பார்ட், 5 கொஷின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ அதே மெத்தட் தான். கொஷின் நம்பர் 34லேருந்து 40 வரைக்கும் இருக்க எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தரவாக மார்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ப்ராக்டிஸ் பண்ண அழகாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இதே மாடல் இருக்க கொஷின் தான் உங்கள் கொஷின் பேப்பரில் 100% வரும். ஸோ இதே மெத்தடில் இருக்க மற்ற சம்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்ட். இது நமக்கு ஜாமெட்ரி தான் கேட்பாங்க. இந்த ஜாமெட்ரியில் நமக்கு என்ன கேட்க போகிறாங்கன்னா வட்டம் வரைய தான் சொல்ல போகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சர்க்கிள்கான விட்டமை கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆரம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆரம் ஈஸியாக அப்படி கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்க விட்டம் டிவைடட் பை 2. ஸோ 6 டிவைடட் பை 2 எவ்வளோ, 3. அப்போ இந்த 3ங்கிற ரேடியஸை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி தான். அதுக்கடுத்து பொதுமைய வட்டங்களும் வரைஞ்சிடலாம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரா பண்ணி பார்க்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.